எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 24/2/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், மாசி மாதம் 12ஆம் நாள், அஷ்டமி வளர்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:10 வரை. இன்றைய தேதி அஷ்டமி தேதி. இன்றைய யோகம் வைத்திருதி நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை. இன்றைய நட்சத்திரம் 3:40 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை, பின்பு சுவாதி. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், செவ்வாய், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நான் என்னங்க சொல்ல போறேன்? ஜனங்க நல்லா இருக்கணும், என்னை பொறுத்த வரணும், மகிழ்ச்சியா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு அதையே அதிகப்படுத்திக்கிறாங்க. இதுதான் பெரிய தொந்தரவு. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க இல்லைங்களா? ஈர்ப்பு விதி படிச்சிருக்கீங்களா? இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்குமே அது இருக்குங்க. இப்ப சொல்றது லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஒரு காலத்துல நம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு சொன்னோம். தமிழ்ல சொல்லும் போது புரியல. அதையே கோட்ஸா லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லும் போது புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேல ஒரு ஈர்ப்பு வருது நமக்கே. அந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, புரியுதுங்களா? ஒரு கோயிலுக்கு போறோம், தீப ஏத்துறோம், ஒரு விஷயத்த சொல்றோம், உடனே பூசாரி சொல்றது அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க சரி பண்ணிட்டாங்க, நீ போகணும்னு அது நம்பிக்கை. அதையே நீங்க அதை நம்பிக்கையா நினைச்சு வரும்போது தன்னம்பிக்கை அங்க ஜெயிச்சிருச்சு. இப்ப நம்பிக்கைனா கடவுளா? கடவுள் அவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்யறாரு. இறைவன் செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க என்ன செய்யணும்? நம்பிக்கையை தன்னம்பிக்கையை மாத்தணும். இவ்வளவுதான் விஷயமே. புரியுதுங்களா இல்லைங்களா? இப்போ ஒரு 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 விஷயம் நடக்குது. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு பக்கத்துல ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் ஜந்து ஊந்துடுச்சு. அதை நம்மளால அடிக்க முடியும், அதை எடுத்து போட முடியும். நம்பிக்கை இருந்தா நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம். ஐயோ அது கடிச்சுன்னா கண்டிப்பா வந்து கடிக்கும். இதுதாங்க அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது இதுதான். நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். செவ்வாய்க்கிழமையில கடன் தீரும்னு சொல்றோம். இத்தனைத்தும் கடன் 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 நீ கடன் வளர்ந்துருமா? வளர்ந்து கண்டிப்பா வளரும். நீங்க ஒருத்தர் இந்த கடங்காரன் எனக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு எப்போ தூங்கிச்சு நினைக்கிறீங்களோ, அந்த நினைக்கின்ற நேரத்துல அங்கிட்ட இருந்து போன் வரும். இல்ல அவரே நேர்ல வந்துருவார். அவரை பத்தி விட்டுருங்க. வருமானத்தை பத்தி சிந்திங்க. 100 200 பத்தி சிந்திக்காதீங்க. 1000 பத்தி சிந்திக்காதீங்க. லட்சத்தை பத்தி சிந்திங்க. கோடி சிந்திங்க. மில்லியன் கணக்கா சிந்திங்க. 500 கோடி 600 கோடி வேணும்னு சிந்திங்க. அதுக்கான வழி கிடைக்கும். அது வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க. வந்துடும். புரியுங்களா? நிறைய பேர் பண்றாங்க. இல்ல நான் வீடு கட்டிடுவோன்னு நினைச்சதுக்கு அப்புறம் தானே கட்டுறாங்க. நான் இதை படிக்க போறேன்னு நினைச்சதுக்கு அப்புறம் தானே நடக்குது. இது எல்லாமே உங்க வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. அப்போ விட்டுட்டீங்க. அப்போ ஒரு மனதோட செய்வீங்க. அது மாதிரிதான் இதுவும். புரியுதுங்களா? இந்த அஷ்டமி வளர்பிறையில என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஷ்ணு துர்கை பார்த்துருக்கீங்களா? எங்க இருக்கும்? பெருமாள் ஆலயத்துல இருக்கும். அவங்க போய் செவ்வாய்க்கிழமையில ராகுகால நேரத்துல 3 to 4:30 குங்குமம் வாங்கிட்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அது வச்சுட்டு இருந்தாவே போதும், சிறப்பை தரும். வளர்பிறை அஷ்டமி இப்படி பயன்படுத்தணும். அப்படி இல்லையா, அங்க பெருமாள் ஆலயம் இல்லையா, சிவாலயம் இருக்கா? சிவாலயத்துல அம்பாளுக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணி வாங்கணும். புரியுதுங்களா? திருக்கோவிலூர்ல இருக்கிற சிவானந்த வள்ளி கிட்ட குங்கும அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு போய் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்க கடனே இருக்காதுங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறிடுங்க. அற்புதமான ஸ்தலங்க இது. தெரியாது, ஜெயிச்சவங்க சொன்னாதானே தெரியறதுக்கு. ஜெயிச்சா நம்ம மட்டும் ஜெயிச்சா போதுன்றாங்க. நாங்க தான் சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் ஜெயிக்கணும். எத்தனை இடர்கள் வந்த போதிலும் தடுத்து ஆட்கொண்ட
திருக்கை வேல் விழுந்த ஊர் திருக்கோவிலூர். அவ்வளவுதான். அப்பேற்பட்ட தலம். உங்கள் ஊர்ல போட்டாங்க, எங்க ஊருக்கு வந்துதான் பண்ணா ஜெயிக்கண்டா இல்ல, உங்க ஊர்ல இருக்க அம்பாளுக்கு நீ மானசீகமா கொடுங்க. 50 கிராம் குங்குமம் அர்ச்சனை பண்ணி கொடுன்னு வாங்குங்க. ஜெயிக்கிறீங்களா இல்லைன்னு கேள்வி. அந்த குங்குமத்தை நீங்க பயன்படுத்தணும். வாங்கி போய் பொட்டலம் கட்டி போட்டு ஓரமா வைக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. டெய்லி பயன்படுத்தணும். சின்னங்களை அணிகிறதுலயே நம்ம கஷ்டப்படுறோமே, புரியுதுங்க? அதுக்குள்ள வந்துருங்க, பண்பாட்டுக்குள்ள வாங்க, வெளியில நிக்காதீங்க. அப்படி வச்சாதான் நீங்களாம் எங்களோட ஆளுன்னு சொல்ல மாட்டேன். வைக்கலனாலும் உங்களுக்கு அருள் உண்டு. ஆனா அதெல்லாம் வச்சாதானே டெய்லி அதை சொல்லணும், வரணும். இப்ப கடன் தீர்வதற்கான அமைப்பு கடனை பத்தி சிந்திக்காமல் இருப்பது, வருமானத்தை பத்தி சிந்திப்பதே அதுக்கான வழி. புரியுதுங்களா? மைனஸை பத்தி நினைக்காத, பாசிட்டிவ் பத்தி நினை. இதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். செவ்வாய்க்கிழமையில கடன் தீர்வதற்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வளர்பிறை அஷ்டமி இதுக்கும் பயன்படுத்தலாம். சரி, நம்ம ராசி பலனுக்கு போவோம். முதன்மை ராசியான மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். நிறைய முயற்சி பண்ணிட்டேன், தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்குன்னா நான் நம்பவே மாட்டேன். மேஷத்தை பொறுத்தவரையிலும் உங்கள் வாயில் கதவுகள் திறந்து விட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீங்க தான் முயற்சி பண்ணிக்கணும். 3ஆம் இடத்துல குரு என்ன பண்றாரு? வெளியில வான்னு சொல்லிட்டு இருக்காரு. வந்துருங்க, வந்து இறங்கி நில்லுங்க, நடங்க. நடந்தால் உங்களுக்கு அனைத்தும் நடக்கும். அவ்வளோ பிரசித்தி பெற்ற, அவ்வளோ மாற்றம் உள்ள கிரக நிலவரங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2ல சந்திரன், 3ல குரு, எவ்வளவு பெரிய அமைப்பு. 12ல சனி. இது விபரீத ராஜயோகம் ஓடிக்கிட்டு இருக்க. வாங்க, இறங்கி வாங்க. அஸ்வினி பரணி சிறப்பான ஒரு பலன் இருக்கு. கிருத்திகைக்கெல்லாம் ஒரு அரசியல்ல பிரகாசமா இருக்கு. இறங்கி வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாங்க சாமி. நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரன் பயணம், இன்பமயமான போக்கு, 2ஆம் இடத்துல குரு, 4ல கேது. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நீங்க பயன்படுத்தினா நிச்சயமா ஜெயிக்க முடியும். இன்பமாகவே இருக்கணுன்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த நாளில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அது மட்டும் தான் நீங்க செய்ய வேண்டிய விஷயம். மிருகசீரிடமா இருந்தாலும் சரி, திருவாதிரையா இருந்தாலும் சரி, புனர்பூசமா இருந்தாலும் சரி, இந்த நாள் ஒரு பக்திமயமான நாளாகத்தான் காட்சி அளிக்கிறது. எனக்கு இன்னும் உங்க கிரக நிலவரத்தில் எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் 2ஆம் இடத்த அதிபதி 12ல இருக்காரு. விரைய வந்துருமேன்னு பயப்படுவீங்க. அப்பனா ஆட்டோமேட்டிக்கா இறைவனை போய் நாடணும்னு நினைப்பீங்க. அப்படி இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கான வாய்ப்புகள், ஏற்றங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதனால ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்க. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. ஒரு சுற்றுலா உண்டு. பேர் புகழ் தக்க வச்சு கொடுக்குற அமைப்பு. அதே மாதிரி தலைவலி வந்து நீங்கும், பயம் வந்து போகும். அப்படிப்பட்ட அமைப்பு தான் இருக்கு. நல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாள். மன மகிழ்ச்சி வேண்டும், நிம்மதி வேண்டும் நினைப்பீங்க. அத்தனையுமே மாறும், மாறாமலாம் போகாது. புரியுதுங்களா? மகம் பூரம் 2மே வந்து ஓய்வுன்னு ஒன்று வேண்டும் என்று நினைக்கின்ற அமைப்பு தான் இருக்குது. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அப்ப எனக்கு அது வருமானா? இப்போதைக்கு அது சாத்தியம் கிடையாது. நீங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். சிம்மத்தை பொறுத்தவரையிலும் ஓட்டமும் நடையுமா இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் நிம்மதியும் கிடைத்தே தீரும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்போதுமே பொறுமையா இருந்து எதையும் செஞ்சு காட்டக்கூடிய துணிவுகள் உங்களுக்கு கிட்ட இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ இருக்கிற நிலைமையில சந்தாசம் போயிடுச்சு. நீங்க இன்னும் எடுத்து வச்ச அடியை, முன்னெடுத்து வைத்த அடியை எடுத்து வச்சு போயிட்டே இருங்க. புரியுதுங்களா? வாக்குப்பளிதும், தொலைதூர பயணங்கள், இந்த கன்னிராசியில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது சனி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அது தெரியாது. ஒரு நிம்மதியான அமைப்பு. இப்ப சித்திர நட்சத்திரம், உத்திரம், அஸ்தம், இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. பொதுவாகவே நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி, நிம்மதி, பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு. வரும். நீண்ட நாளா போயிட்டு இருந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும். சந்திராஷ்டிரமத்தில் தீர்வுக்கு வரும். ஆர்குமெண்டே இல்லாம முடிஞ்சிடும். உங்களை பொறுத்தவரையிலும் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தர காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி என்பவர்கள் விருச்சிகத்தை பொறுத்தவரை மன நிறைவான ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சி உண்டு. பாத்தீங்கன்னா அனுஷமும் கேட்டையும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. விசாகம் மட்டும்தான் ஓரளவுக்கு எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பும் நிறைவேறும். நிறைவான மனநிலைக்கு வந்துருவீங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. ஓய்வை விரும்புகின்ற அமைப்பு இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா போதுங்கிற மனசு இருக்குதுன்றாங்களா, அது மாதிரி போதும், ஓய்வா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போன்ற அளவுக்கு தான் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்துல பாத்தீங்கன்னா இப்ப கிரகமே இல்லை. சனி ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கு. முயற்சி உங்களை ஓட வைக்கும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் எளிதா கடக்க முடியாது. கடந்து வந்ததை மீறி சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. பயம் தேவையில்லை, வீண் பயம் தேவையில்லை. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், செவ்வாய், இப்ப 5 கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி விட்டு நிறைய விஷயங்கள் செய்ய வைக்கும். இதுதான் இந்த கிரகத்துல உங்களுக்கு மொத்தமா ஒரு கூட்டு கிரகத்தோட தன்மை அப்படிதான் இருக்கு. புரியுங்களா? புதிய முயற்சிகள் செய்யலாம். வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆர்வம் மேலோங்கும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். தொழில் நல்ல ஒரு வாய்ப்பு கிட்டும். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. புரியுதுங்களா? இந்த நாள் சிறப்பு. புரியுதுங்களா? சதையும் அவிட்டமும் சுறுசுறுப்பா நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த நாள்ல. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களை, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். தடைகள்லாம் விலகும். தடை விலகி வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான அமைப்பு இந்த நாளில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். புரியுதுங்களா? குறிப்பா பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி, ரேவதியுமே இந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. பொதுவா சொல்ல போனா தடை மீறி வெற்றி. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.